வன்மம் பாரு வந்து வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி நான் வன்மத்துல பேசுறேன் அப்படி. பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து கம்ருதீன் பார்வதி 2 பேரும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்திருக்க நிலையில கம்ருதீன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் மீட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா செலிப்ரேஷன் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஃபேன்ஸ் பலருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்வதியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறதில்ல, கம்ருதீன் மட்டும்தான் உள்ள போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தரப்புல இருந்து பல அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கு பார்வதியுமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட். ஐயவா இவங்க பண்ற கூத்து இருக்கு, எப்படி எல்லாம் கேவலமான. இங்கதான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது. பார்வதி மேலதான் தப்பு இருக்கு, பார்வதி ட்ரிகர் பண்ணதான் கம்ருதீன் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்வதி பக்கம் நிறைய நெகட்டிவோ கம்ருதீனுக்கு பலருமே சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க கூட கம்ருதீன் மேல எந்த தப்பும் இல்லை, பார்வதினால தான் கம்ருதீன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. மேலும் பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்புறப்ப கூட கம்ருதீன் சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. மேலும் பார்வதி மேல தப்பு இருக்கு அப்படிங்கறனால பிக் பாஸ் டீம்ல இருந்தும் விஜய் சேதுபதியும் சேர்ந்துதான் கம்ருதீனை செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ள அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது குறித்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க.